சஜித் பிரேமதாச அவர்கள் தலைமையில் நாங்கள் இப்பொழுது ஒரு இலங்கை அடையாளத்தை கொண்ட ஒரு நாட்டை, அதுக்குரிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முன்மொழிவு செய்து முயற்சி செய்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் வடகிழக்கு மாகாணங்களில் வாழக்கூடிய எனது இனிய இல்லத்தில் உடன்பிறப்புகளுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிட விரும்புகின்றேன். இன்று இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய முன்னணி வேட்பாளர்களிலே எங்கள் வேட்பாளர் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தான் ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு குறித்தான நடைமுறை சாத்தியமான நேர்மையான செய்தியை தந்திருக்கின்றார். இன்றைய இலங்கை அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தம், நாடு முழுக்க மாகாண சபைகளை அமைத்திடும் திருத்தம் தொடர்பாக தெளிவாக, முறையாக, ஒழுங்காக தனது உத்தரவாதத்தை அவர் தந்திருக்கின்றார். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே கூட பல பகிரங்க மேடைகளிலே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக தான் அமலாக தயாராக இருப்பதாக அவர் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் கூறியிருக்கின்றார், ஆங்கில மொழியிலும் கூறியிருக்கின்றார். இது தகமை வேறு இடமில்லை. ஏனைய முன்னணி வேட்பாளர்கள் எல்லாம் மெல்ல முடியாமல், விழுங்க முடியாமல் தெளிவற்ற முறையிலே தங்களது கருத்துக்களை, நிலைப்பாடுகளை கூறி தாங்களும் குழப்பி மக்களை குழப்புகிறார்கள். சஜித் பிரேமதாச சமஷ்டி குறித்தோ 11+ குறித்தோ பேசவில்லை. அது நேர்மையாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்று யாப்பில் இருக்கும் 13 மாகாண சபையை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மீளமைத்து அங்கே அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார நிலைபெயர்களை ஏற்படுத்தி, அத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்தி அங்கே வரக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மாகாண சபை முறையை தந்து தாங்கள் திடப்படுத்திக் கொள்ள ஒரு அவகாசம் தருகிறார். மூச்சுவிடும் அவகாசம் திடப்படுத்திக் கொண்டு அடுத்த நகர்வதற்கு தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் தரக்கூடிய அவகாசம் பெரியார் தரவில்லை. இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால், அங்கே பாரிய அளவிலே குடிபெயர்வு நிகழ்கிறது. வடக்கு மாநிலத்தில், கிழக்கு மாநிலத்திலும் தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கனடாவை நோக்கியும் ஆஸ்திரேலியாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் ஜனத்தை குறைகிறது அங்கே. ஆகவே அப்படி பார்த்தால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய யாப்பில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பிலே பயன்படுத்தி அது மூலம் 13 திருத்தத்தை மாகாண சபை அமைக்காவிட்டால், அமைத்து அங்கே அரசியல் சமூக பொருளாதார திடமான நிலைமை ஏற்படுத்தாவிட்டால் எதிர்காலத்திலே சமஷ்டி என்ற அமைப்பு வந்தாலும் கூட அங்கே வாழ்வதற்கு தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள். ஜனத்தை குறைந்துவிடும். அது உண்மை. ஆகவே இதை மனதில் கொள்ள வேண்டும். இன்று இந்த ஊடகத்தில் பேசிக்கொண்டிருக்கும் நான், எனக்கு எனதும் எனது கட்சிக்கும் சமஷ்டி என்ற உடன்பாடு இருக்கிறது. எனக்கு உடன்பாடு இருக்கிறது. இலங்கை ஒரு சமஷ்டி குடியரசு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அது கூட்டணி நிலைப்பாடு அல்ல, ஐக்கிய கூட்டணி நிலைப்பாடு அல்ல. ஆகவே குறைஞ்சபட்ச நிலைப்பாடுகளை கமாண்ட் மினிமம் புரோகிராம் என்ற அடிப்படை செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது நடைமுறை அரசியல். யுத்தம் முடிந்தது 2009ஆம் வருடத்திலே. 15 வருடங்கள் ஆகிவிட்டன. இதற்குள்ளே உலக நாடுகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றோம். ஐநா சபைக்கு, மனித உரிமை ஆணையத்துக்கு, அமெரிக்காவுக்கு, இந்தியாவுக்கு, ஐரோப்பாவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியா சந்தர்ப்பம் வழங்கி இருக்கிறோம். ஆனால் உலகம் எங்களுக்கு இன்னும் தீர்வை தரவில்லை, நயத்தை பெற்று தரவில்லை. உலக ஒழுங்கு அப்படி இருக்கிறது. உலக ஒழுங்கு என்பது அந்தந்த நாடுகள் தேசிய நலன் அடிப்படையில் தான் இருக்கிறது. இதை கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும், அறிவுள்ளவர்களுக்கும், வடகிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு நன்றாக புரியும் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே தான் இன்று யாப்பில் இருப்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டு திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தில் நாங்கள் நகர்வோம் கூற விரும்புகிறோம். அதற்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே தலைவர் எதிர்கால ஜனாதிபதி எங்கள் வேட்பாளர் சஜித் பிரேமதாச மாத்திரம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தவிர தமிழ் இளைஞர்கள் வடகிழக்கிலே உணர்வால் அல்லுண்டு போகக்கூடாது. அதில் அர்த்தம் இல்லையா? அல்லுண்டு போய் தமிழ் மக்கள் பற்றியில் இருக்கக்கூடிய, வடகிழக்கில் இருக்கக்கூடிய, நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆளுமையுள்ள, காத்திரமுள்ள தமிழ் அரசு தலைவர்களையும் கட்சிகளையும் நிராகரிக்கக்கூடாது. அது சட்டியில் இருந்த அடுப்பில் விடும் கதையாகும். செய்யக்கூடாது. அது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நாட்டிலே
எண்ணிக்கை சிறுபான்மையான தேசிய இனம். இன்னும் நாட்டிலே நிருபத்தில் நெருப்பாக இனவாதம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து உடன்படிக்கை தட்டி எழுப்பும் நபர்கள் கூட இனவாத சூழலில் வளர்ந்தவர்கள் தான், நிலப்பட கொண்டவர்கள் தான். ஆகவே அதை மறந்துவிட்டு தமிழ் மக்கள் இன்று நடைபெற சாத்தியமான தீர்வை தரக்கூடிய சை பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அது மூலமாகத்தான் நாட்டில் நாங்கள் நிலையான ஒரு சுதந்திரத்தை கொண்டு வர முடியும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். வேறு வழி கிடையாது. இருப்பதையும் இழந்துவிட்டு இருக்க முடியாது. நேரடியாக மறைமுகமாகவோ 13 திருத்தத்தை மாகாண சபை முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போமானால் எது வஞ்சிருக்காது. இது உண்மை. மாகாண சபை முறைமையோ 13 திருத்தமோ இறுதியான தீர்வை நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வேண்டிய தெரியும். ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு நான் யாரென்று தெரியும். எனக்கும் ஈழத்தமிழ் சகோதரர்களிடையிலே இடைத்தகன் முகாம் தேவையில்லை. அந்த மக்கள் நெருக்கடியான காலகட்டம் இருந்த பொழுது சமாதான காலத்திலும் சரி, போர் காலத்திலும் சரி, நான் துணை இருந்திருக்கின்றேன். எனக்கு அவர்களை நோக்கி அழைப்பு விடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆகவே அதை பொறுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த தேர்தலிலே 21ஆம் தேதி எங்கள் வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் எங்கள் பாபர் கூட்டணிகள் இருக்கிறது. நானும் கலந்து கொள்வதை நம்புகிறேன். நன்றி. அதே வேளையிலே எங்கள் தமிழ் கூட்டணி பிரதானமாக பிரயத்தனம் செய்யக்கூடிய இந்தி வம்சாவளி மலையக தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். மலையக மக்கள் வரலாற்றிலேயே முதல் முறையாக வெற்றி பெறும் வேட்பாளர் தேசிய கட்சிகள் ஒன்று தலைவர் ஒருவருடன் மலையக கட்சி ஒன்று, மலைய மக்கள் பிரதிபலித்த கட்சி ஒன்று ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதுதான் தமிழ் கூட்டணிக்கும் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய ஒப்பந்தமாகும். அந்த ஒப்பந்தத்திலே 48 அம்சங்கள் இருக்கின்றன, 17 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னால் எந்த கட்சியும் அப்படி செய்யவில்லை. மலையக மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார ஆகிய அனைத்து அம்சங்களையும் தழுவி இருக்கிறது. அந்த ஒப்பந்தம், அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை, அது அடிப்படையிலான மலையக அரசியல் சாசனம் எதிர்வரும் வாரத்திலே நாட்டு மக்களுக்காக தெரியும் முகமாக வெளியிட்டு வைக்கப்படும். அத்தகைய சாசனத்தின் அடிப்படையில் தான் சை பிரேமதாஸ் அரசாங்கத்தின் கீழே, அவர் தலைமையின் கீழே எங்களது அரசாங்கம் மலைய மக்களை அரவணைக்கும், மலைய மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணும். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வேறு எவரும் செய்யவில்லை அப்படி. ஆகவே வடகிழக்காக இருந்தாலும் சரி, மலையகமாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்த தீர்வு தரக்கூடிய ஒரே தலைவராக சை பிரேமதாஸ் அவர்கள் தான் இருக்கின்றார். ஏறியவர்கள் வாய்ப்பேச்சில் வீரர்களாக இருக்கிறார்கள், நடைபெற ஒன்றுமில்லை. சை பிரேமதாஸ் பொறுத்தவரையிலே வாய்ப்பேச்சிலும் சொல்கிறார், நடைமுறையிலும் பேசுகிறார், என்ன செய்ய சொல்லி காட்டுகிறார். அவர் அரசாங்கத்தின் ஜனாதிபதி அல்ல, பிரதமர் அல்ல, எதிர்க்கட்சி தலைவர். அந்த 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 தகுதி இருந்து கொண்டே பல்வேறு துறைகளில் அவர் செயல்பாட்டை காட்டியிருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து செயல்படுவார் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களும் சரி, மலையகத்து தமிழ் மக்களும் சரி, ஒட்டுமொத்த ஒரு சேர 21ஆம் தேதி எங்கள் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்புடன், உரிமையுடன் தமிழ் முற்போக்கு கூட்டு தலைவர் முறையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. பொதுஜன பெருமுன தன்னை பேரை மாட்டிக்கொண்டு கூட்டம் அமைத்திருக்கிறது, அவ்வளவுதான். இருப்பவர்களை பாருங்கள், ராஜபக்ச மட்டும் இல்லை, எல்லாம் இருக்கிறார்களே. அது பொதுஜன பெருமுன என்ற கூட்டணியின் பெயரை என்ன பேர் சொன்னதுக்கு பேர் என்ன பேர்? அரி தெக்கவேக்காய் ரெண்டு ஒன்று தான். நம்ம நெஸ்கல் தினச்சரை, அவ்வளவுதான். பேர் பாட்டி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இல்லை இல்லை, மக்கள் இல்லை, தலைகள் இருக்கின்றன. அங்கே மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள்.